செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 4 இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு தருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 4 இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு தருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 4 இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு தருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இனிப்பு வாங்கி கொடுத்த ராகுலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 4 இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு தருவோம் என தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை கொடுப்போம் என அவர் பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது நேற்றைய தினம் கோவையில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்னதாக ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பையிலே அவரே கடைக்கு சென்று இனிப்புகளை வாங்கி கொண்டு வந்து அவருக்கு அன்பு பரிசாக கொடுத்திருப்பார். அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு இனிப்பான அந்த பரிசை, இனிப்பான வெற்றியை நான் கொடுப்பேன் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆங்கிலத்திலே சில வரிகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இதனுடைய சாராம்சம் என்பது இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு பரிசளிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ராகுல் காந்தி அவர் இந்த இனிப்பு கடைக்கு சென்று அவரே பணம் கொடுத்து அந்த இனிப்புகளை வாங்கி கொண்டு வந்து முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் தற்போது ட்ரெண்டாகி வைரலாகி வருகின்றது. பலரும் அதனை பகிர்ந்து ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நடவடிக்கையை பாராட்டி வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பகிர்ந்து ஒரு இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு பதில் பரிசு கொடுப்பேன் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.